நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல கேட்கப்பட்ட கேள்வி. A = 1, B = 2, C = 3 up to Z = 26 என கொண்டால் A/B, B/C + C/A என்பது டேஸுக்கு சமமாக இருக்காது அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ABCயிலிருந்து 26 வரைக்கும் நம்பர் போடுறாங்க. ஒவ்வொரு நம்பர் போட்டாங்கன்னா A/B + B/C + C/A வந்து இதுக்கு சமமாக இருக்காதுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த A/B அதோடைய வேல்யூ என்னன்னு பார்க்கணும். இப்போ ஏன்னா என்னது 1ன்னு பார்த்துட்டோம். அப்போ 1/B 2 ப்ளஸ்ஸு 2/C ப்ளஸ் 3/1 சரியா. ஏன்னா ஏக்கு வந்து 1, பிக்கு வந்து 2, சிக்கு வந்து 3. அப்போ அப்படி பார்க்கும்போது இது கால்குலேட் பண்ண என்ன ஆன்சர் வருது? என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 1² 1 + 2/3 2/3 வரும் 8 வரும். 8 + 3 வரும். இப்போ 8 + 3 11 + 1 = 12. அப்போ ஆன்சர் வந்து 12. அப்போ இங்கே பார்க்குற வேல்யூஸ் எதுவுமே இந்த இதுக்கு ஈக்குவலாக வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு வந்து ஒரு இதுக்காக என்ன பண்ணோம், ரெஃபரன்ஸ்க்காக ஃபஸ்ட்டு ஏபிசிடி வந்து ஒரு 26 வரைக்கும் நம்ம ஏபிசிடி Z வரைக்கும் நம்ம வெளியே கூட வச்சுக்கலாம், நம்பர் கூட வெளியே வச்சுக்கலாம் சரிங்களா. ஏன்னா அது நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது பார்க்கும்போது ABCD 23 24 25 26 சரியா. இப்போ என்ன கொஸ்டின் இருக்காங்கன்னா, √f × x √f × x வந்து அப்போ எஃபோட வேல்யூ என்ன? எஃபோட வேல்யூ 6 சரியா. அப்போ √6 × எக்ஸோட வேல்யூ என்னது? 24. அப்போ √x × இப்போ 6 × 24. அப்போ 6 × 24 எழுது 24 6 6 24 மிச்சம் 2 ஈராடு 12 12 14 144. அப்போ √144 ஈக்குவல் என்னது? 12. அவங்க என்ன கேள்வி கேட்காங்கன்னா, இதோட வேல்யூ வந்து சமமாக இருக்காதுங்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், நம்ம 12ன்னு பார்த்துருக்கோம். 12 இது 12 வருது. அப்போ இது கிடையாது. அடுத்து S - G எஸ்ஸோட வேல்யூ என்னது? எஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா வந்து 19. எஸ்ஸோட வேல்யூ என்னது? 19 - G ஜியோட வேல்யூ என்னது? 7. 19லேருந்து 7 போச்சுன்னா எழுது 12. இதுவும் அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. அடுத்து B × E பியோட வேல்யூ என்னது? 2. ஈயோட வேல்யூ 5. அப்போ 2 × 5 = 10. அப்போ அடுத்ததையும் பார்த்துருவோம். எல்லோட வேல்யூ என்னது? L = என்னது? 12. அப்போ இந்த ABC மூணுமே என்னது வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஈக்குவலாக இல்லாத வேல்யூ என்னது? B × E. இதான் வந்து சரியான ஆன்சர். என்ன கேட்காங்க?